இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலம். இந்த காலம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு இங்கே நம்ம யாருக்கும் தனியாக புரிய வைக்க வேண்டியதோ இல்லை அதை பற்றி பேச வேண்டியதோ அவசியம் இல்லை. ஆனால் எந்த நிமிஷம், எந்த காலம், எந்த நொடி ஒருத்தங்களுக்கு நிகழணும்னு இருக்கோ அப்போ தான் நிகழும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும், எவ்வளோ நிதானமாக இருந்தாலும், தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு எந்த டைமில் எப்படி நிகழணும்னு இருக்கோ அந்த மாதிரி தான் நிகழும். அப்போது இந்த காலம் யாரோட கட்டுப்பாட்டின் கீழே இயங்குது? இந்த காலம் யாருக்கு கீழ்ப்படிந்து ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும் இல்லையா? ஒரு மெக்கானிசமாக இருக்கட்டும், ஒரு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு பொருள் அப்படிங்கிற தன்மையில் அது அது நிலையாக இருக்கட்டும், அது உணர்வாக இருக்கட்டும், அது ஒரு நிலைக்கு கட்டுப்படணும் இல்லையா? யாருக்கு கட்டுப்படுது? அது யார் வந்து ஹேண்டில் பண்ணுறா, அதை யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம கால பைரவர் தான் சொல்ல முடியும். அந்த கால பைரவர் தான் இந்த இந்த பூமியோட சுழற்சியில், இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த நிகழ்வுகள், இந்த சுழற்சி, இந்த இந்த கொடுப்பனை, இந்த ஆசீர்வாதம், இந்த பரிபூரணம் எல்லாமே அவங்களோட காலடியில் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது வேறு ஒரு வகையில் புரிய வைக்க முயற்சினாலும், எந்த ஒரு கோணத்தில் நம்ம வந்து வேறு வகையில் விவரித்து பார்த்தாலும் கடைசியில் நம்ம இந்த இடத்துல தான் வந்து நிற்போம். பேர் வேணால் வேறு இருக்கலாம், ஆனால் காலபைரவர் தான். அப்போது அந்த காலம் எவ்வளவு ஒரு திறமையாக, ஒரு யுனிக்காக, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த பர்ஃபெக்டாக நடக்கணும்னு பாருங்கள். அப்போ அந்த தெய்வம் எந்த மாதிரி நமக்கு அருள் கொடுக்கும், அந்த தெய்வத்தை நம்ம எப்படி உணர்ந்திருப்போம், நமக்கு எப்படி அது ஆசீர்வாதம் பண்ணிச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம நேர்மையாக இருக்கிறது, நம்ம எளிமையாக இருக்கிறது, நமக்குள்ளே இருக்க தன்மையை ஏதோ ஒன்றை மாற்ற முயற்சி பண்ணாமல் அது எப்படி இருக்கோ அதை அப்படி ஏற்றுக்கிறது. இப்போது தன்னை உணர்தல், ஒரு ஞான நிலை அடையணும்னு ஒருத்தன் வந்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே வந்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த நிலையை தான் அடைஞ்சு நம்ம முழுமை பெற்று போகணுன்னு நம்ம இருந்தால் கூட எந்த காலகட்டத்தில் எந்த நிகழ்வின் மூலம் யார் மூலம் நடக்கணும்னு ஆல்ரெடி இந்த நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே வரோம். காலத்தின் சூழல் காலமாக நம்ம மறந்துட்டோம். இப்போது நம்ம வந்து ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் வளர்ச்சியில் நம்ம எத்தனை பிறவிகள், எத்தனை கால சுழற்சிகளை நம்ம மாட்டி வந்தாலும் நம்மளோட மூச்சு அதே தான். நம்மளோட பேச்சு அதுவா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம போகிற இடம் ஒன்று தான். நம்ம சொந்த வீடு, நம்ம சொந்த இருப்பு. அப்போ ஒன்று தான். எல்லாமா அதுதான் இருக்குது. அதுதான் எல்லாமா இருக்குது. சரி, நான் இப்போது விஷயத்துக்கு வரேன். இப்போது அந்த காலம் எப்படி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளை எப்படி சூஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசித்தா நிஜமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெயிலில் ஒருத்தங்க இருந்தால் தண்டனை மூலமாக தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க நன்னடத்தின் காரணமாக சில சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க இல்லையா? இல்லை தலைவர்களோட பிறந்தநாளுக்கு விடுதலை கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த காலமும் நமக்கு சில சலுகைகளையும் சில வெகுமதிகளையும் தருது. அதன் மூலம் நான்லாம் இந்த நிலைக்கு வருவேனா, இந்த நிலைக்கு ஆவேனான்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த இறைவன் அருளால் தான், அந்த காலம்தான் என்ன அதோட கையில் பிடிச்சிக்கிட்டு வந்ததுனால தான் நான் இந்த நிலையை உணர முடிஞ்சிச்சு. நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. நான் பெருசாக எதுவுமே பண்ணல. இப்போ பெரிய உட்காந்து வருடக்கணக்காங்களோ நாளுக்கணக்கான தவமோ அப்படிலாம் பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா, அது இப்போ யோசித்து பார்க்கும்போது 25 வருடங்கள், கிட்டத்தட்ட எனக்கு 50 வருடங்களில் வந்து மொத்தம் 25 வருடங்கள் திருமணத்துக்கு முன், 25 வருடங்கள் திருமணத்துக்கு பின் வாழ்ந்த காலங்களில் நான் எப்படி இந்த காலத்தை கடந்து வந்தேன் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு விழிப்புணர்வாக யோசிக்கும்போது அது எப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, எப்படியெல்லாம் என்னை வந்து துன்பம் கொடுத்ததை நான் வந்து இப்போது துன்பம் இல்லைன்னு உணர்கிறேன் அப்படிலாம் பார்க்கும்போது காலம் எவ்வளோ அன்பாக கருணையாக என்னை வழிநடத்திருக்குன்னு தான் சொல்லணும். இது மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் வழிநடத்துது, எல்லாத்தையும் வழிநடத்த காத்திருக்கு. ஆனால் நம்ம உணர்றது இல்லை. நம்ம ஏதோ ஒன்றை தேடிட்டு அதுக்கிட்ட போய் நிற்கிறோம்.
ஆனால் நமக்கு என்ன வேணும்னு நம்ம வந்தோமோ அதை அதுக்கிட்ட கேட்க மறந்துடுறோம். அது கொடுக்கும்போது நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே ஒரு விசித்திரமான உண்மை. நீங்கள் மாமரம் நடணும்னு இங்கே வந்துட்டு மாமரத்துக்காண்டி தான் எல்லா ப்ராசஸும் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணி வந்துட்டு இங்கே நீங்கள் புளியந்தோப்பு வச்சு புளியம்பழம் நடணும், புளியம்பழத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சியும் இதுவும் பண்ணினீங்கன்னா எவ்வளோ ஒரு முரண்பாடாக இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம இங்கே பிறவி நோக்கமே இப்படி அமையுது. அப்போது இது எப்போ புரிஞ்சு எப்போ மாறி எப்போ நம்ம அதை திசை திருப்பி எப்போ சரியான வகையில் நம்ம ஒரு செலுத்தப்படுவோம். இது உண்மையே சொல்லணும்னா இது நமக்கு வேணால் நம்ம நினைக்கிறோம் நமக்கு கஷ்டம், இறைவன் நமக்கு எதுவுமே தெரியல. ஆனால் உண்மையே சொல்லணும்னா இந்த காலத்துக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த காலம் தான் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் கருணையாகவும் இருக்குது. உண்மையே சொல்லணும்னா காலம் தான் ரொம்ப ரொம்ப நீங்கள் காலத்தோட இடத்துலேருந்து நின்று பாருங்கள். காலத்தோட இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள். நம்ம நின்று பார்க்கும்போது தான் அது தெரியும் அதோட வலி. அது எவ்வளோ பொறுமையாக இருக்குது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு குழந்தை ஒரு அம்மா அப்பாவாக ஒரு குழந்தை நம்ம பேச்சை கேட்கலனா, நம்ம சொல்ல வர்றது அது புரிஞ்சுக்கலைன்னா நம்ம எவ்வளோ துன்பப்படுறோமோ அதை மாதிரி கோடான கோடி முறை துன்பப்படுது இந்த காலம். அதை நம்ம யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதும் இல்லை. அது எவ்வளோ பொறுமையாக இருக்குது. யுக யுகமாக தவறு பண்ணுறேன், யுக யுகமாக தப்பு பண்ணுறேன், யுக யுகமாக ஒரு தப்பை திரும்ப 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 செய்கிறேன். எவ்வளோ பொறுமை இருந்தால் அந்த காலம் என்னை திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கும். எவ்வளோ நான் தப்பு பண்ணுறத தெரிஞ்சுட்டு அது எனக்கு திரும்பியும் 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 நம்பிக்கை கொடுக்குது. நான் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் என்னை திரும்ப எழும்ப வைக்குது. இந்த காலத்தை நம்ம அதோட ஒத்திசைவாக போனால் நமக்கு எவ்வளோ நன்மை தரும். ஆனால் நமக்கு ஏன் புரிய முடியாமல் ஒரு அறிவு சூழ்நிலையும் நம்ம மனம் இப்படி ஒரு துன்பத்தில் மாட்டிக்குது. இதை மாட்டி வைக்கப்படுதா இல்லை நம்மளே மாட்டிக்கிறோமா? இன்னும் சொல்லப்போனால் நம்ம தான் மாட்டிக்கிறோம். நம்மளோட ஆசையின் காரணமாக, நம்ம பற்றின் காரணமாக, நம்மளோட ஏக்கத்தின் காரணமாக, நம்ம காதல் காரணமாக, நம்ம விருப்பத்தின் காரணமாக நம்ம அதை தூக்கி தோளில் சுமந்துட்டே அலைகிறோம். ஆனால் அது தேவையில்லாத வெயிட்னு அந்த காலம் நமக்கு சொல்லதை நம்ம கேட்குறதே இல்லை. நான் என்ன ஆனாலும் தூக்கி தான் சுமப்பேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதி மூட்டைகளோட ஒரு பிறவிலையும் நம்ம திரும்ப திரும்ப சுமக்கிறோம். அது கதறுது, அது கத்துது, அது துடிக்குது, போதும் வேணாம் தேவையில்லைன்னு சொல்லுது. ஆனால் நம்ம இங்கே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதே கதறுறோம். எனக்கு தாங்க முடியல, என்னால் தூக்க முடியல, எனக்கு பாரம் முடியல, எனக்கு காதல் இல்லை, எனக்கு பாசம் இல்லை, எனக்கு ஏக்கம் இல்லை, எனக்கு பற்று இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லைன்னு புலம்புறோம். இந்த பக்கம் இங்கே புலம்புறோம். இயற்கை அந்த பக்கம் புலம்புது. விட்டுருன்னு நம்ம இங்கே விடமாட்டேன்னு சொல்லி புலம்புறோம். இது எவ்வளோ பெரிய முறைன்னு தெரியுமா? இது யார் ஒருத்தர் பார்க்க முடியுதுன்னா, இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவில் இருந்து ஒருத்தங்களுக்கு பார்க்கும்போது இது புரியுது. இரவுக்கும் பகலுக்கும் நடுவில் இருந்து ஒருத்தன் பார்க்கும்போது புரியுது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருந்து பார்க்கும்போது இது புரியுது. நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் இருந்து சாட்சியாக பார்க்கும்போது இது புரியுது. இங்கே நம்ம ஒருத்தங்களும் இந்த நிலையை நோக்கி வந்துட்டோம்னா அந்த காலம் எவ்வளோ இனிமையாக நம்ம கூட தாளாட்டோம்ல. எவ்வளோ இனிமையாக இந்த சொர்க்கம், இந்த பூமி சொர்க்கமாக மாறும்ல. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே நம்ம எப்படி நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு 3 நாள் டூர் அந்த மாதிரி ஊட்டி, காஷ்மீர், சிம்லா, நைனிடால் இந்த மாதிரி நமக்கு அனுப்புகிறாங்கல்ல. அதே மாதிரி இந்த வேறு கிரகத்துலேருந்து இருக்க மனிதர்கள் எல்லாம் அவங்க நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 3 days 3 months 3 years பேக்கேஜாக நம்ம பூமிக்கு தான் அனுப்புவாங்களாம். அப்போ எவ்வளோ நம்ம கொடுப்பனை பண்ணவங்க. நம்ம இங்கே இருக்கிற நம்ம எவ்வளோ வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கிற நம்ம எவ்வளோ கொடுப்பனை பண்ணியிருக்கவங்க, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம இந்த பூமியில் பிறந்து வந்ததுக்கு நம்ம கருணையோடையும் அன்போடையும் நன்றியோடையும் இருக்கணும். ஆனால் நம்ம இங்கே புதருக்குள்ளே மாட்டின மாதிரி நம்ம கதறோம். ஒரு சுற்றி முள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம துடிக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது சொர்க்கமாக இருக்குது, உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு இதோட சொர்க்கம் தெரியல. அதான் சொல்லுவாங்களா, உள்ளூர் மாடு வெலை போகாதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் நம்ம இந்த கிரகத்தில் இருக்கிறதுனால இந்த பூமியோட தன்மை நமக்கு புரியலை. இங்கே கடற்கரை, இங்கே வெயில், இங்கே மழை, இங்கே புயல், இங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கிரகங்களில் ஒன்று வெயிலாகவே தான் இருக்கும், இல்லை புயலாகவே தான் இருக்கும், இல்லை பனியாகவே தான் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கால சூழ்நிலையாக தான் இருக்கும். பஞ்சபூதங்கள் இந்த பூமியில், நவ கிரகங்கள் இந்த பூமியில் மட்டும்தான் இருக்குது. இங்கே தான் உணர்வாக இருக்குது. தெய்வங்கள் மனித பிறவி எடுத்து வந்தால் தான் இங்கே உணர்வாகவே வேலை செய்ய முடியுது. உடல் உயிர்